எப்படி கரூர்ல 41 உயிர்கள் இழந்தோடனே ஒரு பொய் வழக்க போட்டு விஜய் கைப்பாவையா வச்சிடலாம் இந்த திமுக பிளான் பண்ணிச்சோ, அதே மாதிரி தான் இந்த பிளானும். இதுல அரசினுடைய கடமை என்ன? இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது பொறுப்பை உணர்ந்து அது எவ்வாறு தீர்வு தருவது. 2005 புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியில் தான் பீஸ் கமிட்டி மீட்டிங் என்று ஒன்று கூட்டப்பட்டது. அதே தர்காவை சார்ந்தவர்களும் பிரதிநிதிகளையும் அழைத்து இந்து சமய அவங்களையும் அழைத்து பேசி முடிவெடுத்து அதைத்தான் இன்னைக்கு சூர்யா காமிச்சார். 2005 தர்காவில் இருப்பவர்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. எதனால காரணம்? முதலமைச்சராக அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கை கூப்பிட்டு பண்ணாங்க. இது அரசினுடைய கடமை. அரசினுடைய கடமையில் எதுவுமே செய்யாம அரசையும் அரசு நிர்வாகத்தையும் தன்னுடைய மலிவு வாக்கு வங்கி அரசியலுக்காக மாத்தி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். இன்று அந்த ஒரு கல்துணையை மிகவும் கண்ணியமாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்லும் இதே திமுக தான் அரிட்டாப்பட்டியில் 21 சதுர கிலோமீட்டர் இருக்கிற பல மலைகளை குடைந்து மைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 9 மாசம் வாய மூடி மௌனம் காத்தவங்க. மலைகளுக்கே அக்கறைப்படாத இந்த அரசு தான் மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு சர்வேக்கல், அவங்க பாஷையில் சொன்ன ஒரு சர்வே கல்லுக்கு உச்ச நீதிமன்றத்தில் 50 லட்சம் 1 லட்சம் கொடுத்து வாதாடும் வழக்கறிஞர்களை வைத்து இதற்கு காரணம் என்னவென்றால் அரசும் அரசு நிர்வாகத்தையும் தன்னுடைய மலிவு அரசியலுக்கு பயன்படுத்துகிறது திமுக என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு.